நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ 1,00,000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிட்டோம். நமது சேனலுக்கு தொடர்ச்சியாக நிறைய ஆதரவுகளை கண்டினியூஸாக நீங்கள் தெரிவிச்சுக்கிட்டு வர்றீங்க. அந்த வகையில் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இப்போ 1,00,000 தாண்டி நமக்கு போயிருக்கு. அந்த வகையில் பேராதரவை தெரிவிச்சுக்கிட்டு வர்ற அனைவருக்கும் இந்த பாலசுப்ரமணியர் அருளால் நன்றியும் வாழ்த்துக்களும். தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நமது வீடியோ பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், கிரகப்பெயர்ச்சி பலன்கள்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம பலன்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பொது பலனாக நம்ம பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடக்கலை அப்படிங்கிறது மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றீங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா உங்களோட ஜீவ சாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது, என்ன மாதிரி விதி அமைப்பு இருக்குது, ஆமாம் லக்கணம் என்ன, ராசி என்ன, லக்கணம் என்றால் உயிர், ராசி என்றால் உடல், அதாவது லக்கண அடிப்படையில் உங்களுக்கு என்ன விதி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நம்ம கோச்சார பலன்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கையில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பலன்களை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சாதகமாகவும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட முழுமை பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த ஜாதகம் தான். சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கணும் அப்படின்னாக்க கன்சல்டேஷன் பண்ணிக்கங்க. திரும்ப அதை பற்றி அதோட என்ன தசாபுத்தி அமைப்புகள் ஓடுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பார்த்துக்கிட்டு நம்ம கோச்சார பலன்களோட பார்க்கையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரிய வரும். நிறைய பேர் நமக்கு நம்ம சேனல் மூலமாக ஜாதகங்களை அனுப்பியிருக்கீங்க. அதே நேரத்தில் திருக்கணித முறைப்படி ஜாதகங்கள் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் நமது பாலசுப்ரமணியர் அருளால் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஆனி மாத பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத, ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாத பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்ப்போம். துலாம் ராசியை பொறுத்த வகையில் கால சக்கரத்தோட 7வது ராசி துலாம் ராசி. ராசி அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிர பகவான் தான் ராசி அதிபதியாக இருக்கிறார். அப்போ கேரக்டர் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க எதுலேயும் ஒரு நேர்மையான ஒரு குணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எந்த விஷயத்தையும் நேர்மையாக இருக்கிறது, அதே நேரத்தில் தவறை தட்டி கேட்குறது, சுட்டி காட்டுறது, அதே போல் பார்த்தீங்கன்னாக்க எடுத்துரைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் அங்கே ஆட்சி பெறக்கூடிய உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு டிப்டாப்பாக மாடர்னாக இருக்கிறது, பொதுஜன தொடர்பில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கையில் உங்களோட ராசியில் சித்திரை சுவாதி விசாகம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் கிரக அமைப்புகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிர பகவான் என்ன மாதிரி வேலையை செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே நேரத்தில் சூரியன் கூட சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. அவங்க கூட சுக்கிரன், உங்களோட ஆட்சிநாதனான சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடமாக இருக்குது. அப்போ பாக்கியஸ்தானமாக இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி கூட சேர்ந்து உங்களோட ராசி அதிபதி போய் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு, நல்ல சிறப்பு. அப்போ இதுவரையும் எந்த மாதிரி விஷயங்களுக்காக தொடர்ச்சியாக சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, அந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்கள் அப்பாவால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. அதே போல் பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அனுகூலமாக உங்களுக்கு இருக்கும். அப்பா உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். சொத்து பத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகம் உண்டு. ஆமாம், இந்த விஷயங்கள் மட்டும் இல்லைங்க,
அரசு சார்ந்த அனுகூலம் உண்டு. அதே போல் கமிஷன் பிஸ்னஸில் இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. எதிர்பார்க்காத தனவரவு அப்படிங்கிற விஷயம்லாம் துலாம் ராசிக்கு ஏற்படும் ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தை. அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா காற்று ராசியில் போய் அமர்ந்து இருக்கக்கூடிய நம்மை அதே நேரத்தில் அங்கே ஆட்சி பெற்று இருக்கவரோடு அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ துலாம் ராசியில் ரொம்ப காலமாக எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை, திருமணம் நடக்கலை, வேலை கிடைக்கலை, தொழில் செய்ய முடியலை, உறவுகளில் மன வருத்தம், வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணேன் நடக்கலை, எதுவுமே நல்லதே நடக்கலைன்னு விரக்தியில் இருந்தீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நல்லது நடக்க போகிறது அப்படிங்கிறது தான் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு காமிக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா சில பேர் நீங்கள் சொல்கிற பலன்கள் கோச்சார அடிப்படையில் எங்களுக்கு நடந்து வருது, சில விஷயங்கள் நடக்குது, எங்களோட ஜாதக அமைப்புக்கு ஏற்றார் போல், தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்றார் போல் பார்க்கையில் நீங்கள் சொல்கிற கோச்சார பலன்களே மிக தெளிவாக இருக்குது, நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. அப்போ என்ன இதில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜாதகத்தில் உங்களோட நிலை என்ன, உங்களோட பிறப்பு ஜாதகம் வேர்ட் சார்ட் எப்படி இருக்குது, அதாவது என்ன நிலையில் இருக்குது, லக்கணம் எப்படி இருக்குது, ராசி எப்படி இருக்குது, இவங்க ரெண்டு பேரோட நிலை என்ன, அடுத்து தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த தசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம கோச்சார பலன்களோட பார்க்கையில் இந்த சொல்கிற பலன்கள்லாம் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு 8-12 கூடையவரோட திசை 6-8-12 கூடையோட திசாபுத்திகள் அமைந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியில்லாத அமைப்பு போய்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் இந்த கோச்சார பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுக்காது. அப்போ என்ன முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களோட ஜிய சாதகத்தில் என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் இருக்குது. அதனால் உங்களோட ஜிய சாதகத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். இப்போ என்னென்னா, சனி பகவான் வக்ரமாக போகிறார். உங்களோட ராசிக்கு யோகராக இருக்கக்கூடியவர் சனி பகவான். யோகர் பார்த்தீங்கன்னா 4-5 கூடிய யோகர் பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரவத்தினால என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துடலாம். அப்போ 4 கூடையவர் 5ல் வக்ரவமாகையில் என்னென்னா, இப்போ வீடு கட்டி பெண்டிங் இருக்குன்னா வீடு கட்டுவீங்க. அதே போல் வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் தாயோட உடல் நலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக சரியில்லைன்னா இனிமேல் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து சனி பகவான் 5லே வக்ரம் ஆகுறதுனால குழந்தைகளை பொறுத்த வகையில் குழந்தைகளுக்கு இதுவரையும் உங்களால் எதுவும் செய்ய முடியலை, குழந்தைகளோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா அவங்களுக்காக ஏதாவது செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ இயல்புக்கு மாறான விஷயங்கள், தடை தாமதப்பட்ட விஷயங்கள், இதுவரையும் எதிர்பார்த்து நடக்காத விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது எதிரி தொந்தரவு, கடன் பகை, நோய் தொந்தரவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் இந்த திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 8ஆம் இடத்துல குரு பகவான் 3-6 உடையவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ல் போய் மறைஞ்சிருக்காரு. அப்போ மறைந்ததால் மறைந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மறைகளை ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குரு பகவானால் இறை தொடர்பு மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது. சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்து கூட்டு தொழில் சார்ந்த முன்னேற்றங்களை செய்யலாம்.
ஆமாம், அது இல்லாமல் புது முயற்சிகள் கைகூடும். வருமானம் சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குடும்பம் வருமானம் சார்ந்த அமைப்புகளில் அதிக அக்கறையும் கவனமும் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலை சார்ந்து தொழில் சார்ந்து வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படின்னு நீண்ட நாளாக முயற்சி பண்ணி தடைப்பட்டு இருந்த விஷயம்லாம் சரியாகும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது முயற்சிகள் கைகூடும். அதே நேரத்தில் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு பலன்கள் வருமானம் தரக்கூடிய வகையில் ஒரு பெரிய திடீர் வருமான அமைப்புகள்லாம் உருவாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விசாக நட்சத்திரம் என்பது பார்த்திங்கன்னா முயற்சிகளில் ஏற்பட்ட தடை, அதே நேரத்தில் கடன் வாங்கி கடன் கட்ட முடியலை, சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன், கடனை கட்டுறதுக்கு சோர்ஸ் இல்லை, வழி இல்லை அப்படிங்கிறவங்க அந்த காலகட்டத்தில் அதற்கான வழிகள் தெரியும். தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியடையும். திடீர் திருப்பம் உண்டு. என்ன மாதிரி திருப்பங்கள் உண்டு அப்படின்னா, பொருளாதாரம் சார்ந்த திருப்பங்கள் உண்டு. தடைப்பட்ட பொருளாதாரம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை ஒரு சிறப்பான பொன் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும், உறவுகளில் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறதும், அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அம்மன் தரிசனம், அலங்கார அம்மனை தரிசனம் செய்கிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக உள்ளது. அந்த வகையில் துலாம் ராசி அப்படிங்கிறது ஆனி மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பலன்களோடு தான் அமைஞ்சிருக்கு. உங்களோட முயற்சிகளுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. வாழ்த்துக்கள் துலாம் ராசி நண்பர்களே.